வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் சார்பா உங்களை அன்போட வரவேற்கிறேன். நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை மெக்கானிக்கல்ல டிப்ளமோ முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றது? ஐடி வேலைக்கு போலாமா இல்லை கோர் இண்டஸ்ட்ரியில செட்டில் ஆகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்களோட இன்ஜினியரிங் கேரியரையும் லைஃபையுமே மாற்ற போகிற ஒரு கம்ப்ளீட் கைடு. ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளார பைப்பிங் டிசைனர் இல்லை பைப்பிங் டிசைன் இன்ஜினியராக ஆகணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கும். ஓகேங்களா? ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காங்க, பைப்பிங் டிசைன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு சாஃப்ட்வேரில் எப்படி பைப் மாடல் பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டு ஸ்க்ரீனில் ஒரு பைப் லைனை வரைஞ்சிட்டு மாடல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓகே நம்ம இப்போது பைப்பிங் டிசைனுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணுறாங்க. இல்லை எங்கள் கம்பெனிஸ்க்கே நிறைய பேர் இன்டர்வியூ வந்திருக்காங்க. இல்லை நான் சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டேன், எனக்கு ஓப்பனிங் இருக்குமா, ஒர்க்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஓகே, பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது எங்களை மாதிரி சின்ன கம்பெனிஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது டெக்னிக், வுட், ஃப்ளோர், பெக்டல், மெக்டர்மாட், சாய்பம், டவ் கெமிக்கல்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சவுதி அராம்கோ, அட்னாக், கத்தார் எனர்ஜி, ஷெல், இது போல் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் அங்கே $1 மில்லியன் பட்ஜெட்டில் டிசைன் பண்ணுற ரிஃபைனரி, எல்என்ஜி, அப்புறம் ஆஃப்ஷோர் பிளான்ட்ஸ்க்கு பேசிக்ஸ் ஒரு பைப்பிங் ஒரு மல்டி டிசிப்ளின் டிசைன் இன்ஜினியரிங் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பைப்பிங் டிசிப்ளின் வந்துட்டிங்கன்னா ஒரு பைப்பிங் டிசைனரோட தாட் ப்ராசஸ், திங்கிங்குமே அவங்களோட 3D மாடலிங் எக்ஸ்பர்டைஸும் தான் அவங்களோட ஒர்த்தை ப்ரூஃப் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் போடுற ஒரு தப்பான லேஅவுட்டில் சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கோடி கணக்கில் நஷ்டம் வரலாம். இல்லைன்னா பிளான்ட் கமிஷனிங் ஆகி ரன் ஆகும்போது பெரிய பிளாஸ்ட் கூட நடக்கலாம், ஒரு ஆக்சிடெண்ட், எக்ஸ்ப்ளோஷன். அதனால தான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப இன்டெப்த் நாலேஜோடையும் அதை ஏன் பண்ணுறோன்ற ரீசனிங்கோடையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணணும். அதுலேயுமே நம்ம பிளான்ட்டில் பைப்பிங் டிசைனரோட ரோல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு பெரிய பிளான்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா பைப்லைன் தான் இருக்கும். பைப்லைன் அண்ட் தென் எக்யூப்மெண்ட்ஸ், இது ரெண்டும் டிசைன் பண்ணுறது, மாடல் பண்ணுறது பைப்பிங் டிசைனர் தான். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதோட லொக்கேஷன், இந்த லேஅவுட், இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறது பைப்பிங் டிசைனரோட வேலை அப்படின்றதால உங்களோட பிளான்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அதனால் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரிட்டிக்கலான ரெஸ்பெக்ட் கிடைக்கிற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகம், அதில் ரிஸ்க்கும் அதிகம். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோவில் ஒரு பைப்பிங் டிசைனர் அவரோட ரோல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம செந்தாலை இன்ஜினியரிங்கில் பைப்பிங் டிசைனருக்கு ஒரு கோர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த கோர்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற 15+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பிரின்சிபல் பைப்பிங் டிசைனர் ப்ராஜெக்ட் ஃப்ளோரில் உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஜூனியர் டீம் மெம்பருக்கு எப்படி ஒர்க்கை சொல்லி கொடுப்பாங்களோ அதே போல் பக்கா இண்டஸ்ட்ரியல் கண்டென்ட்டோட உங்களுக்கு புரிகிற மாதிரி ரியல் டைம் லைவ் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸோட மிக மிக அழகாக அந்த கோர்ஸில் சொல்லித்தர போகிறோம். சரி, அந்த கோர்ஸில் கவர் பண்ணக்கூடிய என்டையர் டீட்டெயில்டான டாப்பிக்கை ரொம்ப ஷார்ட்டனாக சுருக்கி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் கோர்ஸ் பற்றி கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இன்டர்வியூவர் உங்களை மடக்கிறதுக்கு கேட்குற ட்ரிக்கியான டெக்னிக்கல் கொஸ்டின்ஸையும்
எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நோட் புக் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நோட் பண்ணுங்க. ஸோ ரியல் இபிசி ப்ராஜெக்ட் ஃபோர்க்குள்ள போகலாம். ஆல்ரைட், மொதல் டெலிவரபிள் ஓவரால் பிளாட் பிளான் அண்டு யூனிட் பிளாட் பிளான் எக்ஸிக்யூஷனை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஒரு ஓவரால் பிளாட் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த பிளான்ட்லேயே டாப் நார்த் வைக்கிறோம். இது ஒரு கம்ப்ளீட் பண்ண ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸாம்பிளை நான் உங்கள்கிட்ட காட்டக்கூடாது. அதனால் அதே மாதிரி டம்மியாக நாங்கள் ஒரு 3D மாடலை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக நேவிஸ் ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராஜெக்டில் ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன் அல்லது டீட்டெயில் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பைப்பிங் டிசைனர் கைக்கு வர ஃபஸ்ட் இன்புட்டு ப்ராசஸ் டீம் கொடுக்குற ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம் இல்லை பிளாக் ஃப்ளோ டயக்ராம், அப்புறம் மெட்டீரியல் பேலன்ஸ் ஷீட். இது போக நமக்கு சைட்டோட ஹிஸ்டாரிக் டேட்டாவும் விண்ட் ஃப்ளோ டைரக்ஷனும் நமக்கு தேவை. இதுதான் நமக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் இன்புட். இதை வச்சு நாம் பண்ண போகிற மொதல் வேலை பிளாட் பிளான் டெவலப்மெண்ட். பிளாட் பிளான்ங்கிறது என்னன்னா ஒட்டுமொத்த பிளான்ட்டோட ஜியோகிராஃபிக்கல் மேப் மாதிரி. அதில் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியும். சரி, பிளான்ட்டோட டோட்டல் பவுண்டரி, அதாவது மொத்த எல்லையை நாம் பேட்டரி லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பேட்டரி லிமிட் அப்படின்ற வார்த்தை முக்கியம். இந்த பவுண்டரிக்குள்ளே எந்த எக்யூப்மெண்ட் இல்லைனா எந்த யூனிட் எங்கே வரணும், மெயின் பைப் ட்ராக் எங்கேருந்து எப்படி போகணும், அதோட மெயின் ரோடு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எங்கே வரணும், ஆப்ரேட்டர்ஸ் தங்குற அட்மின் பில்டிங் எங்கே இருக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறது நம்மளோட முதல் வேலை. ஓகேங்களா? இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா ப்ராசஸ் வைஸ் திங்க் பண்ணும்போது உங்களோட பிளான்ட்டுக்கு தேவையான இன்புட் வர இடம் எது, அந்த இன்புட்டுக்கு சப்போர்ட்டிங் யூனிட்ஸ் என்னென்ன, அண்ட் தென் அவுட்புட் போகிற இடம் எது, அந்த அவுட்புட்க்கு சப்போர்ட்டிங் யூனிட்ஸ் என்னென்ன, இதெல்லாம் போக ஃப்ளேர் ஸ்டாக் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அதுதான் இந்த ஓவரால் பிளாட் பிளான் அண்டு யூனிட் பிளாட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுற மொதல் ப்ராசஸ். சரி, இப்போ இந்த மொதல் ப்ராசஸில் இம்பார்ட்டன்ஸான ஃபேக்டர்ஸை பார்க்கலாம். சேஃப்டி டிஸ்டன்சஸ், மெயின்டெனன்ஸ் அக்சஸ் அண்ட் காஸ்ட் ஆப்டிமைசேஷன். சரிங்களா சார்? சும்மா ஒரு டிராயிங்கில் பாக்ஸ் போட்டு எக்யூப்மெண்ட்டை பிளேஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் உங்களோட இன்ஜினியரிங் ஜட்ஜ்மெண்ட்டை பயன்படுத்துகிற தேவை வருது. இந்த ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. முதல்ல சேஃப்டி டிஸ்டன்சஸ், தமிழில் சொல்லணும்னா பாதுகாப்பு தூரம். இண்டஸ்ட்ரியில் ஓஐஎஸ்டி அல்லது என்எஃபிஏ மற்றும் கிளையண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், உதாரணத்துக்கு சவுதி அரம்கோ இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு வெடிக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எக்யூப்மெண்ட்டுக்கும் மக்கள் நடமாடுற சப்ஸ்டேஷன் அல்லது கண்ட்ரோல் ரூமுக்கும் நடுவில் இவ்வளவு மினிமம் டிஸ்டன்ஸ் இருக்கணும்னு ரூல் இருக்கு. ஒரு ஃபயர்டு ஹீட்டர், ஓப்பன் ஃபயர் இருக்கிற ஒரு ஃபர்னஸ், ஒரு ஃபயர் ஹீட்டர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே கொண்டு போய் நம்ம எல்பிஜி ஸ்டோரேஜ் புல்லட்டோ இல்லை ஒரு டேங்க் ஃபார்மோ வைக்க முடியுமா? லேசான கேஸ் லீக் ஆனால் ஓப்பன் ஃப்ளேமில் என்ன ஆகும்? மொத்த பிளான்ட்டும் பர்ஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சேஃப்டி டிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணி நம்மளோட யூனிட்ஸ்க்கு லொக்கேஷன் அலாட் பண்ணுறது நம்ம பொறுப்பு, பைப்பிங் டிசைனரோட பொறுப்பு. அடுத்ததா மெயின்டெனன்ஸ் ஆக்சஸ், பராமரிப்பு வசதி. ஒரு பிளான்ட் 30 வருஷம் ஜென்ரலாக ரன் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும். நடுவில் ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டியூப் பண்டில் டேமேஜ் ஆனால் அதை கலட்டி வெளியில் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிரேன் வந்து நிற்கிறதுக்கு கிரேன் ஆக்சஸ் பை ரோடை நம்ம பிளாட் பிளானில் காட்டியிருக்கணும். இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது பைப்பெல்லாம் கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம போடுற எல்லா எக்யூப்மெண்ட்டுக்குமே ப்ராப்பரான ஆக்சஸ் வேஸ் ரீச் பண்ணுற மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸை, அண்ட் தென் லிஃப்டிங், மெயின்டெனன்ஸு, கிரேனு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஓவர் ஹெட் கிரேன்ஸ், இந்த மாதிரி என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஆக்சஸ்க்கு தேவையான ஸ்பேஸ் அந்த இடத்துல இருக்குதா அப்படின்றத டிசைட் பண்ணணும். அடுத்ததா காஸ்ட் ஆப்டிமைசேஷன்.
ஓகேங்களா? நம்ம வந்து செலவை குறைக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? பைப் ரேக் லொகேஷனை நம்ம ஜஸ்ட் டிசைன் பண்ணும்போது தப்பா மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? பைப்லைன்ஸோட லெங்த், ரூட்டிங் லெங்த் வந்து தேவையில்லாம அதிகமாகும். ஆயில் அண்ட் கேஸ்ல யூஸ் பண்ற 24 இன்ச் சூப்பர் டியூப்ளெக்ஸ் பைப்பு 1 மீட்டரோட விலை பல லட்சம். புரியுதுங்களா? நம்ம சின்ன நம்ம பண்ற சின்ன சின்ன லேஅவுட் ஆப்டிமைசேஷனுமே ப்ராஜெக்டோட காஸ்ட்ல பல கோடிகளை மிச்சப்படுத்தும். புரியுதுங்களா? அதனால தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இன்புட் யூனிட் எங்க வருதோ, இன்புட் வர இடத்துக்கு நேரா அந்த இன்புட் கலெக்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்றதுக்கு தேவையான யூனிட்ஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிளாஷ் ஸ்டாக் ரொம்ப தள்ளி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஜெக்டில் உங்களுக்கு வந்து நிறைய காஸ்ட் ஆப்டிமைசேஷன் நடக்கும். அது இன்எவிட்டபிள், அதாவது தவிர்க்க முடியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 3, இன்டர் டிசிப்ளின் கோஆர்டினேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராசஸ், சிவில், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி மல்டி டிசிப்ளின் என்வாயன்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது இந்த மல்டி டிசிப்ளின்ல இருக்கிற டீம் கூட நம்ம கோஆர்டினேட் பண்ண வேண்டி தேவைகள் இருக்குது. நம்ம பிளான் போடும்போது நம்ம மட்டுமே ஒரு தீவு மாதிரி தனியா உட்காந்து ஒர்க் பண்ணிக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய கிராஸ் டிசிப்ளின் கோஆர்டினேஷன் ஆக்டிவிட்டி. ஸோ ப்ராசஸ் டீம் கூட உட்காந்து இந்த வெசல்ல இருந்து அந்த பம்புக்கு கிராவிட்டி ஃப்ளோ வருது, ஸோ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஹைட்ராலிக்ஸ் பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணணும். சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டீம் கூட பேசி இங்கே பெரிய டிஸ்டிலேஷன் காலம் வரும், இதோட வெயிட் ஒரு 500 டன். ஸோ இங்கே சாயிலோட பியரிங் கேப்பபிலிட்டி அதிகமாக இருக்கா அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும். ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு கோஆர்டினேட் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் டீம் கூட பேசி மெயின் கேபிள் ட்ரன்ச்சு, அப்புறம் சப்ஸ்டேஷன் லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். சப்ஸ்டேஷனில் சேஃப் ஏரியா, அங்கே ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அதிகம் இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீம் கூட பேசி அவங்களோட கண்ட்ரோல் ரூம் பில்டிங் எங்கே இருக்கும் அதையும் வந்து அவங்களோட ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ரிலீஸ் பண்ணுற பைப்பிங் அப்ரூவ்டு பிளாட் பிளான் டிராயிங்கை வச்சு தான் சிவில் டீம் சைட்டில் எர்த் ஒர்க்ஸு அப்புறமா பைலிங் ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது 3D எக்யூப்மெண்ட் மாடலிங் அண்ட் எக்யூப்மெண்ட் லேஅவுட். பிளாட் பிளான் ஓகே ஆன உடனே ப்ராஜெக்ட் அடுத்த லெவலுக்கு நகரும். இப்போ மெக்கானிக்கல் டீம் ஒரு டென்டேட்டிவான எக்யூப்மெண்ட்டோட வெண்டர் டேட்டாவை உங்ககிட்ட இருந்து வாங்கி நம்ம வெண்டர் டேட்டா ஷீட்டை அவங்கக்கிட்ட வாங்கி எக்யூப்மெண்ட்டோட ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட்டோட டைமென்ஷன்ஸை நம்ம தெரிஞ்சுப்போம். அதை வச்சு ஒரு பைப்பிங் டிசைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3D மாடலில் எக்யூப்மெண்ட்டை மாடல் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி டேங்க் ஃபார்ம்ஸு அண்ட் தென் பம்பு, டிஃப்ரெண்ட்டான காலம்ஸு, ஓகேங்களா, ஹீட் எக்ஸ்சேஞ்சரு, இதுக்கு மாதிரி ஸ்பேஸ் ரிசர்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு டம்மி டேட்டாவை வச்சு எக்யூப்மெண்ட் மாடல் பண்ணுறதும் நம்மளோட முக்கியமான வேலை. இங்கே பாருங்கள், இது ஒரு பம்பு. இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை வந்து மாடல் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பைப்பிங் டிசைனர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. 3D எக்யூப்மெண்ட் மாடலிங், அப்புறமா எக்யூப்மெண்ட்டோட லேஅவுட் ஜென்ரேட் பண்ணுறது. ஓகேங்களா? சாஃப்ட்வேரில் S3D அல்லது E3D ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட அந்த பர்டிகுலர் எக்யூப்மெண்ட் மாடல் பண்ணுற டாஸ்கில் வெண்டார் டிராயிங்கில் இருக்கிற எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே டயாமீட்டரு, பேஸ் சப்போர்ட் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுட்டு அந்த எக்யூப்மெண்ட்டை 3D என்வரான்மெண்ட்டில் மாடல் பண்ணணும். அதுக்கப்புறமா பிளான்ட் ஃபிக்ஸ் பிளானில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற எக்ஸாக்ட் நார்த் ஈஸ்ட் எலிவேஷன் கோஆர்டினேட்ஸ் வேல்யூஸை என்டர் பண்ணி பிளான்ட்டில் அந்த எக்யூப்மெண்ட்டை 3D மாடலில் ப்ளேஸ் பண்ணணும். அப்போது இது மாதிரி கரெக்டாக நீங்கள் வரைஞ்சிருந்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் லேஅவுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது 3D மாடலில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். வெண்டார் டிராயிங் வந்து கிடைக்கல அப்படின்னா டென்டேட்டிவாக ஒரு ஷேப்ஸை வச்சு மாடல் பண்ணிவிட்டு வெண்டார் டிராயிங் ஃபைனல் டாக்குமெண்ட் வந்த உடனே அதை கரெக்டாக அப்டேட் பண்ணிவிட்டு அந்த அப்டேட்டட் வெண்டார் டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் டீட்டெயிலை ஸ்ட்ரக்சரல் டிசிப்ளினுக்கு நம்ம கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன மாதிரி நீங்கள் பண்ணுறக்கூடிய ஆக்டிவிட்டி. அடுத்ததாக வந்து நாசில் ஓரியன்டேஷன், அக்யூரசி அண்டு கேவிடேஷன் ப்ரிவென்ஷன். சார், எக்யூப்மெண்ட் மாடலில் நாம் என்ன பெரிய தப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. இங்கே தான் ரியல் இபிசி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்யூப்மெண்ட்டில் இருக்கிற நாசில் ஓரியன்டேஷன் மற்றும் எலிவேஷனில்
நம்ம பண்ற ஒரு டிகிரி தப்பு, ஓகேங்களா, அது வந்து நம்மளோட என்டையர் ப்ராஜெக்டை கூடயும் அஃபெக்ட் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இந்த நாசில் ஓரியன்டேஷன் அண்ட் தென் அதோட ஆங்கிள், ஓகேங்களா, அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்ப் எடுத்துப்போம். பம்போட சக்ஷன் நாசலுக்கு முன்னாடி வர பைப்லைன் ரூட்டிங் எப்போதுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா எந்த விதமான ஏர் பாக்கெட்டும் ஃபார்ம் ஆகாதபடி இருக்கணும். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் இந்த மாடல் எங்க இருக்குன்றத தேடுவோம். ஓகே, இங்க டென்டேட்டிவா எடுக்க முடியாது. ஓகே, இங்க வச்சுப்போம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ரூட்டிங், சென்ட்ரிஃபியூகல் பம்ப் எடுத்துக்கிட்டோம்னா அதோட பம்போட சக்ஷன் நாசலுக்கு முன்னாடி வர பைப்லைன் ரூட்டிங் எப்போதுமே ஸ்ட்ரெயிட்டா எந்த விதமான ஏர் பாக்கெட்டும் ஃபார்ம் ஆகாதபடி இருக்கணும். வெண்டார் டிராயிங்கை கரெக்டாக பார்க்காம சக்ஷன் நாசில் ஓரியன்டேஷன் மாற்றி மாடல் பண்ணிட்டோம்னா நம்ம போடுற பைப்லைனில் எல்போஸ் அதிகமாகி ஃப்ளூயிட் ஃப்ளோவில் டர்புலன்ஸ் உருவாகி பம்புக்கு தேவையான நெட் பாசிட்டிவ் சக்ஷன் ஹெட் கிடைக்காம போயிடும். இதனால் பம்பில் கேவிடேஷன் வெடிச்சு இம்பல்லர் ஒரே மாசத்துல உடைஞ்சி உங்களுக்கு பண நஷ்டம் ஏற்படும். ஸோ எக்யூப்மெண்ட் லேஅவுட்டில் நாசில்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் பைப் ரூட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 3D மாடலிங்கில் நீங்கள் எக்யூப்மெண்ட் மாடல் பண்ணும் பொழுது நாசில் ஓரியன்டேஷன் அண்ட் தென் எக்யூப்மெண்ட்டோட லொக்கேஷன் இதெல்லாம் கரெக்டாக பார்த்து போடணும். ஓகே, அடுத்ததா இன்டர் டிசிப்ளின் கோஆர்டினேஷன், மெக்கானிக்கல் வெண்டர்ஸ் ஷீட்டை வேலிடேட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போது நமக்கு வந்து ஒரு முக்கியமான இன்னொரு டாஸ்க் என்னென்னா மெக்கானிக்கல் டீமோட இன்டர்ஃபேஸ். மெக்கானிக்கல் டீம் கொடுக்குற வெண்டார் டிராயிங்கில் இருக்கிற நாசில் சைஸு, நாசில் ரேட்டிங்கு, ஓகேவா, நாசில் ரேட்டிங் 150 300 600 ஃப்ளாஞ்சோட ஃபேஸ் டைப் ரைஸ்டு ஃப்ளாஞ்சா இல்லை ரைஸ்டு ஃபேஸா இல்லை ரிங் டைப் ஜாயிண்டா எல்லாத்தையும் நம்ம பைப்பிங் கிளாஸ் ஸ்பெசிஃபிகேஷன் பிஎம்எஸ் இருக்கு இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணணும். ஏதாச்சும் மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு வெண்டார் டிராயிங்கில் 4 இன்ச் நாசல் இருக்குது, ஆனால் நம்ம பெயிண்ட் ஐடியில் 6 இன்ச் பைப் இருக்குது அப்படின்னா வெண்டார் கிளாரிஃபிகேஷன் ரைஸ் பண்ணி மெக்கானிக்கல் டீம் மூலமாக வெண்டார் கிட்ட பேசி சரி பண்ணணும். இதை கவனிக்காமல் விட்டால் சைட்டில் பைப் கொண்டு போய் சேர்க்கும் போது எக்யூப்மெண்ட் நாசலும் பைப்பும் மேட்ச் ஆகாமல் நிற்க வேண்டிய நிலைமை வரும். ஓகேங்களா, அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க் வந்து பைப் ரூட்டிங் அண்டு 3D மாடலிங். ஓகேங்களா, ஸோ பிஎன்ஐடி அப்ரூவ்டு ஃபார் டிசைன் அந்த பிஎன்ஐடி எடுத்துக்கிட்டு அப்புறமா பைப்பிங் ஸ்பெக்கும் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பைப்பிங் ஸ்பெக்கு ஏற்ற மாதிரி நம்ம 3D மாடலிங்கில் கேட்டலாக் கிரியேட் பண்ண முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், மெயின் பைப் ரூட்டை மெயின் ரன்னை வந்து பைப் ரேக்கில் ரூட் பண்ணுவோம். சரி, பைப் ரேக்கில் ரூட் பண்ணும்போது 2 முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா தெர்மல் ஃப்ளெக்சிபிலிட்டி லூப் அதை கொடுக்கணும், அதை ஸ்ட்ரெஸ் டீம் செக் பண்ணுவாங்க. ஆப்ரேட்டர் ஆக்சசிபிலிட்டி செக், வால்வு வந்து 1.2லேருந்து 1.5 மீட்டரில் இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்து பைப் ரூட் பண்ணும்பொழுது நம்ம மாடல் பண்ணும்போது பாயிண்ட்ஸை செக் பண்ணணும். சரி, ஓகேங்களா, பைப் ரூட்டிங் அண்டு இன்லைன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்டெகிரேஷன் அந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஒரு பைப்பிங் டிசைனரோட 80% டைம் எங்கே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பைப் ரூட்டிங் அண்டு பைப் ஒர்க் மாடலிங்கில் தான். இதுதான் நம்மளோட மெயின் கோர் ஆக்டிவிட்டி. கம்பெனியில் நமக்கு அப்ரூவ்ட் ஃபார் டிசைன் பிஎன்ஐடி கொடுப்பாங்க. நம்ம சாஃப்ட்வேரில் பைப்பிங் மாடல் பண்ணுறதுக்கு பிஎன்ஐடியில் இருக்கிற லைன் நம்பர், பைப் சைஸு, ஃப்ளூயிட் சர்வீஸு, பைப் ஸ்பெக் கிளாஸு இந்த மாதிரி நம்ம கேட்டலாக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க சாஃப்ட்வேரில். அதை பேஸ் பண்ணி எக்யூப்மெண்ட்டோட நாசில்ல இருந்து அந்த பைப் எங்கே அடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கு போச்சுன்னா நாசில் 2க்கு பைப்பை ரூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பைப் லைனில் நடுவில் வர வால்வ்ஸ், ஃப்ளாஞ்சஸ், ரெடியூசர்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பிஎன்ஐடியில் இருக்கிற எல்லாத்தையும் அதே சீக்வன்ஸில் கரெக்டாக நம்ம மாடல் பண்ணி கொண்டு போகணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை மிஸ் பண்ணவோ இல்லை வந்து தப்பாக சீக்வன்ஸை மாற்றியோ ரூட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அதில் என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதே சீக்வன்ஸில் மாடல் பண்ணணும். சரி, அடுத்ததாக தெர்மல் எக்ஸ்பான்ஷன் அண்டு வால்வ் ஆக்சசிபிலிட்டி. இப்போது இந்த ரூட்டிங் ஆக்டிவிட்டி ஏன் இவ்வளோ கிரிட்டிக்கல், அப்புறமா இண்டஸ்ட்ரியில் ஏன் இதுக்கு அவ்வளோ டிமாண்ட் அப்படின்னா பைப் ரூட் பண்ணும்போது 2 முக்கியமான விஷயத்த
மைண்டில் வச்சுக்கணும். தெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஒரு ரிஃபைனரியில் பைப்லைன் வழியாக போகிற க்ரூட் ஆயில் அல்லது கேஸோட டெம்பரேச்சர் 300 டிகிரி செல்சியஸ்லேருந்து 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சரில் பைப்லைன் மெட்டல் பயங்கரமாக எக்ஸ்பான்ஷன் ஆகும். இதுதான் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். நம்ம பாட்டுக்கு எக்யூப்மெண்ட் நாசில்ல இருந்து நேராக இன்னொரு எக்யூப்மெண்ட்டுக்கு பைப்பை ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா பைப் எக்ஸ்பான்ஷன் ஆகும்போது ஏற்படுற ஃபோர்ஸ் வந்து எக்யூப்மெண்ட் நாசில் இம்பேக்ட் பண்ணும். அதனால் ரூட்டிங் பண்ணும்போது போதும் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். பைப்பில் வளைவுகள் கொடுத்து தேவைப்பட்ட எக்ஸ்பான்ஷன் லூப் டிசைன் பண்ணணும். இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுதுங்களா? எக்ஸ்பான்ஷன் லூப். இது எதுக்காகனா தெர்மல் எக்ஸ்பான்ஷன்ல இருந்து நாசில்ஸையோ இல்லை அதர் கனெக்ஷன்ஸையோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அப்போ தான் பைப் விரியும் போது இந்த லூப் இதை தாங்கிக்கும். அடுத்தது வால்வ் அக்சசபிலிட்டி. வால்வ் அக்சசபிலிட்டினா பிளான்ட்ல இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ண போகிற வால்வ்ஸை வந்து நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி ஆன ஹைட்டில் தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த வால்வை என்னால் ஈஸியாக மேனுவலாக அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பிளான்ட்டில் ஆப்ரேட் பண்ண போகிற ஆப்ரேட்டரோட சராசரி உயரம் 1.5 மீட்டர்லேருந்து 1.8 மீட்டர் தான் இருக்கும். நீங்கள் ஒரு மெயின் கேட் வால்வை தரையிலிருந்து 4 மீட்டர் உயரத்தில் கொண்டு போய் மாடல் பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும்? இல்லை அதுக்கு தனியாக பிளாட்ஃபார்ம் போடணும், இல்லை பிளாட்ஃபார்ம் போட்டாகணும். அது காஸ்ட்டில் அதிகமாகிடும். ஸோ எமர்ஜென்சி டைமில் ஆப்ரேட்டர் அதை போய் திருப்புறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? எப்போதுமே ஆப்ரேட்டிங் வால்வோட ஹேண்ட் வீல் தரையிலிருந்து அல்லது ஆப்ரேட்டிங் பிளாட்ஃபார்மில் இருந்து 1.2 மீட்டர்ஸ் டு 1.5 மீட்டர்ஸில் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு 3 மீட்டர் 4 மீட்டர்னு போட்டுறாதீங்கப்பா. கயிறு கட்டிலாம் தொங்க முடியாது. சரிங்களா? இல்லைன்னா இந்த வால்வுக்கு ஒரு பிரத்யேகமான லேடரை போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது அடிஷ்னல் காஸ்ட்டை தான் கிரியேட் பண்ணும். அதனால் ரூட் டிசைன் பண்ணும் பொழுது அக்சசிபிலிட்டியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரூட்டிங் பண்ணும்போது நம்ம 2 முக்கியமான டீம் கூட கொஞ்சம் அடிக்கடி பேச வேண்டியிருக்கும். அது ஃபர்ஸ்ட் யாருன்னா பைப் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் டீம். நீங்கள் ரூட் பண்ணிட்டு இருக்கிற பைப்லைனோட ஸ்பெக்கு அப்புறம் ரூட்டிங் ஜாமெட்ரியை ஸ்ட்ரெஸ் இன்ஜினியர்ஸ்க்கு அமுச்சு வைப்போம். அவங்க சீசர் 2 அப்படின்ற சாஃப்ட்வேரில் அந்த லைனை ரன் பண்ணி பார்த்துட்டு, தம்பி நம்ம ரூட் பண்ணியிருக்கிற பைப்பில் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த எல்போவை மாற்று, இங்கே ஒரு லூப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ். ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸை நம்ம இன்புட்டை வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பைப் ரூட்டிங்கை மாற்றணும். அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீம் கூட ஒரு க்ளோஸ் கோஆர்டினேஷன் இருக்குது. நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான், அதனால் நான் இந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். பிஎன்டியில் இருக்கிற கண்ட்ரோல் வால்வ் ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ரெஷர் கேஜ் அல்லது ஃப்ளோ மீட்டர் இருக்கும். அந்த மீட்டருக்கு முன்னாடியும் பின்னாடியும் இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயிட் லெங்த் இருக்கணும்னு ரூல் இருக்கும். உதாரணத்துக்கு 10D அப்ஸ்ட்ரீம் 5D டவுன்ஸ்ட்ரீம். அதை இன்ஸ்ட்ருமெண்ட் டீம் கூட கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு கேபிள் ட்ரே கொண்டு வரத்துக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு ரூட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்றதால இப்படி சொல்கிறேன். நீங்கள் கேபிள் ட்ரே இருக்கா இல்லையான்லாம் பைப்பிங் டீம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் அந்த அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே போல் ஒரு சில கேஜஸை வந்து வால்வை ஆப்ரேட் பண்ணுற போது பக்கத்துல இருந்து பார்க்குற மாதிரி பிஎன்டியில் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த வால்வை ஆப்ரேட் பண்ணுற ஆப்ரேட்டர் பர்டிகுலர் கேஜை வந்து பார்க்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பர்டிகுலர் கேஜ் வந்து வால்வு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணி காட்டுறோம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு கேஜோ இல்லை வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ இருக்கு அப்படின்னா இந்த வால்வ்ல ஆப்ரேட் பண்ணும் பொழுது இந்த இது அவங்க பார்க்குற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது அந்த மாதிரி பிஎன்டியில் நோட் கொடுத்து தான் அதை வச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த வால்வை ஆப்ரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரீடபுளாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஆப்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பைப்பிங் சப்போர்ட் டிசைன் அண்ட் மாடலிங். ஓகேங்களா? பைப்பிங் சப்போர்ட் அண்டு
பைப்பிங் சப்போர்ட் டிசைன் அண்ட் மாடலிங். ஓகேங்களா, நிறைய பைப் சப்போர்ட் இருக்கு, செக் பண்ணிப்போம். எஸ், ஸ்லீப்பர்ஸ், இந்த மாடல்ல ஒரு ஸ்லீப்பர் ஏரியா இருக்குமே. இருங்க, இந்த ஏரியா செக் பண்ணி பார்த்துட்டு வரேன். ஏன்னா அங்கே ஒரே ஏரியாவில் நிறைய சப்போர்ட் பார்க்க முடிஞ்சு, அதனால தான். எஸ், இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. நிறைய ஃப்ரெஷர்ஸ் அப்புறம் பிகினர்ஸ் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, சாஃப்ட்வேரில் பைப்பை ரூட் பண்ணி எக்யூப்மெண்ட் கூட கனெக்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. ஓகே, ரியல் பிளான்ட்டில் பைப் காற்றுல மிதக்காது இல்லையா. நம்ம ஒரு பைப்பிங் டிசைனரோட மிக முக்கியமான, அதே சமயம் 50% வேலைப்பளு அதிக ஒர்க்லோட் இருக்கிற ஏரியா பைப் சப்போர்ட் செலெக்ஷன் அண்ட் மாடலிங். நான் இந்த கோர்ஸை கொஞ்சம் என்கேஜிங்காக லெக்சர் மாதிரி இல்லாமல் என்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்காக சில சில மெட்டஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். உதாரணத்துக்கு காற்றுலையா மிதக்கும் அப்படின்னு. அது உங்களோட நாலேஜை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக இல்லை, இந்த செஷனை என்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்காக. எப்பவுமே யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. சரி, பைப்லைன் ரூட்டிங் முடிச்சதுக்கப்புறமா நம்ம கிளாஸ்க்கு வருவோம், மன்னிச்சுக்கோங்க. ஒரு பைப்பிங் டிசைனரோட மிக முக்கியமான, அதே சமயம் 50% வேலைப்பளு இருக்கிற ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைப் சப்போர்ட் செலெக்ஷன் அண்டு மாடலிங். பைப்லைன் ரூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பைப்போட வெயிட்டு, அதில் போக போகிற ஃப்ளூயிடோட வெயிட்டு, பைப் மேலே நம்ம ஏதாவது இன்சுலேஷன் எதுவும் மாடல் பண்ண போகிறோமா, இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பைப் சப்போர்ட்ஸை, ஓகேங்களா, பைப் ஷூவு, கைடு, ஆங்கர், ஸ்ப்ரிங் ஹேங்கர், ஹோல்டவுன் கிளாம்ப்பு, இதெல்லாம் செலக்ட் பண்ணி அதை 3D மாடலில் எக்ஸாக்ட் லொக்கேஷனில் பிளேஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், பைப் சப்போர்ட் எவ்வளோ அழகாக மாடல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டைப் ஆஃப் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டைப் ஆஃப் சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு டைப் ஆஃப் சப்போர்ட் இருக்குது. இது மாதிரி எந்த டைப் சப்போர்ட்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாடல் பண்ணுறதும் நம்மளோட வேலை. சரி, அப்புறமா சப்போர்ட் மாடல் பண்ணுறதுல அப்படி என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. சப்போர்ட் செலெக்ஷனில் கோட்டை விட்டால் பிளான்ட் கிராஷ் ஆகிடும். ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 200 மீட்டர் லெங்த் இருக்க பைப் லைனை பைப் ரேக்கில் ரூட் பண்ணுறோன்னு வச்சுப்போமே. இதோ பாருங்க, இங்கே போயிட்டு இருக்கு பைப் ரேக்கு. ஓகே, பைப் ஸ்பேசிங் சப்போர்ட்டு கேல்குலேட் பண்ணாமல் சப்போர்ட்டை ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் நம்ம தள்ளி வச்சிட்டோம்னா பைப் வெயிட் தாங்காமல் நடுவில் வளைஞ்சு தொங்க ஆரம்பிச்சிரும். இதை டெக்னிக்கலாக லைன் சாகிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க இந்த லைன் சாகிங்ன்ற வார்த்தைலாம். பைப் வளைஞ்சா அதுக்குள்ளே போகிற ஆயில் அல்லது கெமிக்கல் அந்த வளைஞ்ச பள்ளத்தில் தேங்கி நின்றுடும். இதுக்கு பேர் லிக்விட் பாக்கெட்டிங், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதனால் பைப் மெட்டீரியல் சீக்கிரமாக கரோஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போது வெல்டிங் ஜாயிண்ட்டில் கிராக் விழுந்து ஹை ப்ரெஷரில் லீக் ஆகி அதுக்கப்புறமான கான்சிக்வன்சஸ் லைக் ஃபயர் ஆக்சிடென்ட் அதெல்லாம் ஏற்படும். அதனால தான் ஒரு பைப் சைஸ்க்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ்குள்ளார சப்போர்ட் இருக்கணுன்ற ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் ஸ்பேன், அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரல் பீம் மேலே பைப் உட்கார்ற மாதிரி கரெக்டாக சப்போர்ட்ஸ் டிசைன் பண்ணணும். இந்த ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் ஸ்பேன் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பைப் ரேக்கில் இந்த ஹரிசாண்டல் பார்ட்டே அவங்க பீமை ரன் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் அந்த எல்லா பைப்புக்குமே சப்போர்ட் பண்ணுற ஸ்பேனுக்குள்ளார உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இல்லைனா நீங்கள் கரெக்டாக அதை செக் பண்ணணும். பெரிய பைப் ரூட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்ஸுமே கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ரெஸ் கேல்குலேஷன்ஸ் கூட போய் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா அவங்க சில இடங்களில் ஸ்ட்ரெஸ் அண்ட் சப்போர்ட் டீம் இந்த இடத்துல ஆட் பண்ணி கொடுங்கன்னு கூட சொல்லுவாங்க. சரி, இன்டர் டிசிப்ளின் கோஆர்டினேஷன், சிவில் அண்டு ஸ்ட்ரக்சரல் கூட லோட் டிரான்ஸ்ஃபர். சப்போர்ட் டிசைனில் உங்களோட மெயின் கோஆர்டினேஷன் யார் கூட இருக்குன்னா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டீம் கூட தான். பைப் லைன் தெர்மலாக எக்ஸ்பேண்ட் ஆகும்போதோ இல்லை அதோட டெட் வெயிட்டால் அந்த பைப் உட்காந்துருக்கிற ஸ்ட்ரக்சரோட ஸ்டீல் பீம் மேலே எவ்வளோ வெயிட் ஆக்ட் ஆகுதுங்கிறத பைப் சப்போர்ட் லோட் டேட்டாவை, அது என்னென்ன இருக்குன்னா வெர்டிக்கல் லோடு, ஹரிசாண்டல் ஃபிக்ஷன் லோடு, ஆக்சியல் ஃபோர்ஸ், நாம் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் மூலமாக கேல்குலேட் பண்ணி சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு கொடுக்கணும். அவங்க அந்த லோடை வச்சு தான் அந்த ஸ்டீல் காலமோட திக்னஸ்ஸு,
பீம் சைஸு, ஃபவுண்டேஷனோட டெப்த்து இதையெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. நாம் சப்போர்ட் லொக்கேஷனை மாற்றினா அவங்க ஸ்ட்ரக்சரல் டிசைன் மாறிடும். ஸோ சிவில் டீம் கூட அலைன்மெண்ட்டில் இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சரி, கிளாஸ் ரெசல்யூஷன் அண்டு ஃபேப்ரிகேஷன் டெலிவரபிள்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ என்னன்னா கிளாஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம 3D மாடலில் ரூட் பண்ணும் பொழுது மல்டி டிசிப்ளின் ஆப்ஜெக்ட்ஸ் வரதால எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெலிகாம், ஃபயர் அண்ட் கேஸ், ஹச்விஏசி நமக்குள்ள மோஸ்ட்லி வராது, ஏன்னா அது பில்டிங்குள்ளே இருக்கும். இதை தாண்டி மற்ற டிசிப்ளின்ஸ் கூட நம்ம 3D மாடல் பண்ணும் பொழுது கிளாஷஸ் நிறையா வர சான்ஸ் இருக்குது. நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், நீங்கள் பைப்பிங் அப்படின்னா நம்ம 2 பேரும் அடிக்கடி அடிச்சுக்கிறது ட்ரே கிளாஷ் தான். ட்ரேவும் பைப்பும் கிளாஷ் ஆகும்போது ஆன்ஷோரில் பிரச்சனை இருக்காது, ஏன்னா இடம் நிறைய இருக்குது. பைப் ரேக்கில் தனித்தனியாக இடம் இருக்கும். அப்புறமா வந்து அண்டர் கிரவுண்டில் ட்ரென்ச்சஸ்மே இருக்கும். ஸோ ஆன்ஷோரில் சண்டைகள் வராது. ஆஃப் ஷோர் மாடலிங் பண்ணும்பொழுது பைப்பிங் டீம் கூட நாங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீமும் எலக்ட்ரிக்கல் டீமும் ரொம்ப 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 ட்ரே மாடல் பண்ண கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு தான் இருப்போம். பட் ஆஸ் யூஷுவல் இல்லை, உங்களுக்கு இவ்வளோ நேரம் தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருக்கிற பைப்பிங்க்கு தான் எப்பயுமே ப்ரையாரிட்டி அதிகம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து அவங்க ட்ரேஸை தான் மாற்றுற மாதிரி போவாங்க. பட் ஸ்டில் இந்த கிளாஸ் செக்கிங்கை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு E3Dயில் கிளாஸ் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் S3Dயில் இன்டர்ஃபரன்ஸ் செக் டிடெக்ஷன் யூட்டிலிட்டின்னு ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சாஃப்ட்வேரில். அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அந்த கிளாஸோட கேட்டகரி என்ன, அது உண்மையாலுமே கிளாஸ் தானா, அதென்ன உண்மையாலுமே கிளாஸ் அப்படின்னா 2 ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் இன்டர்ஃபரன்ஸாக ஒன்று ஓவர்லேப் ஆச்சா அதுக்கு பேர் தான் ஆக்சுவல் கிளாஸ், ஹார்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வால்யூமில் கிராஸ் ஆகி போச்சு அப்படின்னா சாஃப்ட் கிளாஸ் அப்படின்வாங்க. அந்த வால்யூமில் கிளாஸ் ஆகிறத அது கிளாஸ் தானா இல்லை அக்செப்டபிள் தானா அப்படின்றத அந்த பர்டிகுலர் டிசிப்ளின் கூட உட்காந்து நாம் டிஸ்கஸ் பண்ணுனா போதும். உதாரணத்துக்கு இந்த ஸ்பீக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பீக்கர் கூட வந்து ஒரு கவரேஜ் வால்யூம் மாதிரி மாடல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கவரேஜ் வால்யூம் எதுக்காகனா எவ்வளோ தூரம் இந்த ஸ்பீக்கர்லேருந்து இந்த சவுண்டு போகுது அப்படின்றது. ஓகேங்களா? அதுக்காக அந்த வால்யூம்குள்ளார எந்த ஆப்ஜெக்ட்டுமே போகக்கூடாது அப்படின்னு நம்ம தப்பாக எடுத்துக்க தேவையில்ல. ஸோ அப்போ இந்த இடத்துல அந்த வால்யூம்குள்ளார உங்களோட பைப் போயிட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? போனாலுமே அது சாஃப்ட் கிளாஸ். ஓகேங்களா? பட் விச் மீன்ஸ் அக்செப்டபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே லைன் ஆஃப் சைட் டிடெக்டர்னு ஒன்று இருக்கும். லைன் ஆஃப் சைட் டிடெக்டர்னா என்னன்னா ஒரு கேஸ் டிடெக்டர் நேர்கோட்டில் இருக்கும். அதில் வந்து இன்ஃப்ராரெட் ரேஸ் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து டிடெக்டருக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த சாஃப்ட் வால்யூமில் உங்கள் பைப் லைன் குறுக்க போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அனுப்புகிற இன்ஃப்ராரெட் ரேஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் அந்த இடத்துல ஏதாவது கேஸ் ப்ரெசன்ஸ் க்ளவுட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ரிசீவ் ஆகிற சிக்னலோட ஸ்ட்ரென்த் குறையும். அதை பேஸ் பண்ணி அது அந்த இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறத சிஸ்டம்க்கு இன்டிமேட் பண்ணும். நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஒரு பைப் லைனை நடுவில் ரூட் பண்ணாலோ இல்லை வேறு ஏதோ ரூட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? அது கிளாஸ். இதுதான் வந்து சாஃப்ட் கிளாஸ், நான் அக்செப்டபிள். முன்னாடி பார்த்தது சாஃப்ட் கிளாஸ், அக்செப்டபிள். இந்த மாதிரி 2 கிளாஸ் இருக்கும். இதுக்கப்புறமா அந்த சாஃப்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறத விட அது வந்து ஹார்ட் சாஃப்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் ஹார்டு, இன்னொரு ஆப்ஜெக்ட் சாஃப்ட்டு. இன்னொன்று இருக்குது சாஃப்ட் கிளாஸ். அப்படின்னா என்னென்னா இப்போ அக்சஸ் வால்யூம் சாஃப்ட் கிளாஸ். ஓகேங்களா? அது கூட எங்களோட ஜங்ஷன் பாக்ஸோட டோர் ஓப்பனிங் வரும், இல்லை வால்வ் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, அதோட வால்வோட ஆக்சஸிங்க்கு ஒரு அக்சசபிலிட்டிக்கு ஒரு ஹேண்டில் போட்டிருப்பாங்க ஒரு சாஃப்டாக. இதுவும் கிளாஸ் ஆகும். விச் மீன்ஸ் அது டெக்னிக்கலி கிளாஸ் கிடையாது. இந்த வால்வ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அதுக்குள்ளார நம்மளோட வாக்வே போயிட்டுருக்குன்னா நம்ம வாக்வேல போய் நின்று தான் அதை ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த கேஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். இதுதான் சாஃப்ட் கிளாஸ். அப்புறமா இன்டர்னல் அப்படின்னு பிரிப்பாங்க. அது என்ன இன்டர்னல் கிளாஸ் அப்படின்னா உங்களோட பைப் சப்போர்ட்டு இது கிளாஸ் கிடையாது. ஈவன் தோ ஃபிசிக்கலாக ஒன்று டச் ஆகிட்டு இருந்தாலுமே இந்த ஃபிசிக்கல் டச்ன்றது ஒரு நெசசிட்டி பேஸ் பண்ணி கண்டிப்பாக அது இருந்தால் தான் அது வேணும். டெக்னிக்கலி வேலிடேட்டட் கிளாஸ் அது. அதனால் அதை நீங்கள் இன்டர்னல்னு கன்சிடர் பண்ணி இக்னோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ் டிடெக்ஷன், ஐசோமெட்ரிக் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். ப்ராஜெக்டோட ஃபைனல் அண்ட் மோஸ்ட் குரூஷியல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். 3D மாடலில் எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை முடிச்சிருப்பாங்க. பைப்பிங், சிவில் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிக்கல் கேபிள் ட்ரே, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரே இது எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பைப்பிங் டிசைனரோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா சாஃப்ட்வேரில் இருக்கிற கிளாஸ் செக் ரிப்போர்ட்
அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி மாடலில் இருக்கிற எல்லா கிளாஸஸையும் ரிப்போர்ட்டாக எடுத்து அதை ஒவ்வொன்றா வேலிடேட் பண்ணுறது, ஆக்சுவல் கிளாஸஸை சால்வ் பண்ணுறது, அப்ரூவபிள் கிளாஸஸை அப்ரூவ் பண்ணுறது, சாஃப்ட் கிளாஸஸை இக்னோர் பண்ணுறது. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆக்டிவிட்டி. மாடல் வந்து 100% கிளாஸ் ஃப்ரீ ஆன உடனே அதில் இருந்து சைட் ஃபேப்ரிகேஷனுக்கு தேவையான பைப்பிங் ஐசோமெட்ரிக் டிராயிங்ஸ், அப்புறம் பைப் வாங்க தேவையான மெட்டீரியல் டேக் ஆஃப், பில் ஆஃப் மெட்டீரியல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அப்ரூவலுக்கு ரிலீஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ்: எலிமினேட்டிங் ஆன்-சைட் ரீஒர்க் அண்ட் மெட்டீரியல் டெஃபிசிட். இந்த ஃபைனல் டெலிவரபிளோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியுமா? இதுதான் கம்பெனியோட ப்ராஃபிட்டையும் லாஸையும் கொஞ்சம் தீர்மானிக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஆன்-சைட் ரீஒர்க் எலிமினேஷன். நம்ம சாஃப்ட்வேரில் பார்க்காம விட்ட ஒரு சின்ன கிளாஸ், உதாரணத்துக்கு ஒரு பைப்லைன் ஸ்ட்ரக்சர் பீமில் இடிக்குதுன்னு வச்சுப்போமே, மாடல்ல இருந்து அப்படியே டிராயிங்காக மாதிரி சைட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடுச்சு. சைட்டில் 100 ஃபீட் ஹைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பைப் பீமில் இடிச்சு நிற்கிது. இப்போ என்ன ஆகும்? சைட்டே ஸ்டாப் ஆகிடும். அந்த பைப்பை கட் பண்ணி புதுசாக எல்போ வாங்கி வெல்டு பண்ணி மாற்றுறதுக்கு பல நாள் ஆகலாம். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷனை நம்ம கிரியேட் பண்ணுவோம். பல நாள்லாம் ஆகாது, பண்ணிவிடுவாங்க. லேபர் காஸ்ட் அதிகமாகும். அதில் இருக்கிற டிசைன் இம்பேக்ட், அது மாதிரி லைக் ஒரு சின்ன கான்சிக்வன்சஸ், ஒரு சின்ன எஃபெக்ட் காசு பெரிய எஃபெக்டை உண்டு பண்ணும். இது நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனை டிலே பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 3D மாடலிங் பண்ணுறதே சைட்டில் கொஞ்சம் கூட ரீஒர்க் வரக்கூடாதுன்றதுக்காக தான். அதை எப்படி நம்ம என்ஷூர் பண்ண முடியும்னா, இப்போ இந்த கிளாஸ் மேனேஜரை ரிப்போர்ட் எடுத்து எல்லா கிளாஸையும் அப்ரூவ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அப்ரூவ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபேப்ரிகேஷன் ட்ராயிங்கை ப்ரிப்பேர் பண்ணணும். மெட்டீரியல் அக்யூரசி. இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற எம்டிஓ வச்சு தான் ப்ரொக்யூர்மெண்ட் டீம் எல்லா பைப்பு, வால்வு, அதுக்கான பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் வாங்குவாங்க. நம்ம எம்டிஓவில் குவான்டிட்டி தப்பாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? சைட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது மெட்டீரியல் பத்தாமல் போயிடும். புதுசாக ஆர்டர் பண்ணி அது திரும்ப சைட்டு வரத்துக்குலாம் டைம் அதிகமாகும். ஆனால் இப்போ இருக்கிற இன்டெலிஜென்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், நீங்கள் வந்து கரெக்டாக மாடல் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் டேக் ஆஃப் ஐசோமெட்ரிக்ஸ்க்கு பக்காவாக எடுத்து கொடுத்துருது. ஸோ அது S3Dயாக இருக்கட்டும், இல்லை E3Dயாக இருக்கட்டும், ஸ்பூல் ஜென்ரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக வந்துடுது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஆனால் கண்ணை மூடிட்டு சாஃப்ட்வேர் எடுத்து கொடுக்குறத அப்படியே அனுப்பவும் கூடாது. நம்ம வேலிடேட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு தான் அனுப்பணும். சரி, இன்டர்டிசிப்ளின் கோஆர்டினேஷன் வித் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட். இந்த ஸ்டேஜில் உங்களோட கோஆர்டினேஷன் எக்ஸ்டர்னல் டீம்ஸ் கூட இருக்கும். ப்ரொக்யூர்மெண்ட் டீம் அவங்க வெண்டார்ஸ் கிட்ட இருந்து கொட்டேஷன் வாங்குறது, அப்புறமா அந்த வெண்டார்ஸ் கொடுக்குற டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம பைப் கூட மேட்ச் ஆகிற மாதிரி டெக்னிக்கல் பிட் இவாலுவேஷன், இந்த ஒர்க்கு இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். வெண்டார் டீம் வந்து வெண்டார் கூட ப்ரொக்யூர்மெண்ட் டீம் வந்து வெண்டார் கொடுக்குற டெக்னிக்கல் டேட்டாவை நம்மகிட்ட ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த டெக்னிக்கல் பிட்ஸை இவாலுவேட் பண்ணணும். ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிற ஸ்பெக்கும் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்பெக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு. இதை டிசைனர்ஸ் பண்ண மாட்டாங்க, இதை இன்ஜினியர்ஸ் தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் சப்போர்ட். சைட்டில் பைப்லைன் எரெக்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு டிராயிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் அவங்க சைடில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் RFI, அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. உடனே நம்ம 3D மாடலில் ஓப்பன் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் சைட்டில் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கு, ஸோ பைப்பை இப்படி 300 மீட்டர் ஷிஃப்ட் பண்ணி வெல்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட். நான் 2014 சவுத் கொரியாவில் ப்ரிலூட் FL-Engine ஒரு பெரிய ஷிப் இருக்குது. இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அந்த ப்ரிலூட் FL-Engine ஷிப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற சாம்சங் ஃபேப்ரிகேஷன் யார்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் சப்போர்ட்டுக்காக 1 இயர் சவுத் கொரியாவில் இருந்தேன். அந்த 1 இயர் எனக்கு ஏகப்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லேர்னிங்ஸை, 3 வருஷம் கற்றுக் கொடுக்காத அண்டர்ஸ்டாண்டிங்கை அந்த 1 இயர் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு சைட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனா டிசைன் பண்ணும்போது நல்லா ஹெல்ப் பண்ணும். சரி, இப்போ அடுத்ததா டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் கேஸ் ஸ்டடி, ஹை ப்ரெஷர் பம்ப் சக்ஷன் லைன். ஓகேங்களா? இப்போது நம்ம சொன்ன இது வரைக்கும் பார்த்த 5 ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ரியல் டைமில் ஒரு மெகா ப்ராஜெக்டில் எப்படி அப்ளை ஆகுதுன்னு ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நல்லா கவனிங்க. ஒரு டாப் கிளையண்ட்டோட ஹைட்ரோ கிராக்கர் யூனிட் ப்ராஜெக்ட். அங்கே இருக்கிற ஒரு ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் சக்ஷன் லைனை ரூட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் பொறுப்பு ஒரு ஜூனியர் டிசைனர்கிட்ட கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். P&Idல ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் இருக்குது. ப்ரொவைட் மினிமம் 5D ஸ்ட்ரெயிட் லெங்த் வித் எசன்ட்ரிக் ரெடியூசர், டாப் ஃப்ளாட்,
before the pump suction nozzle to avoid vapor package and cavitation. அதாவது பம்போட சக்ஷன் நாசலுக்கு முன்னாடி பைப் டயாமீட்டர் மாதிரி 5 டைம்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டான பைப்பை இருக்கணும். அங்கே யூஸ் பண்ணுற ரெடியூசர் எசென்ட்ரிக் டைப்பில் ஃப்ளாட் சைடு மேலே இருக்கணும். ஃப்ளாட் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் ஃப்ளாட். ஓகேவா? இப்போ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா சாஃப்ட்வேரில் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, பைப் ரேக் பீம் இடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜூனியர் வந்து ஒரு 5D ஸ்ட்ரெயிட் லெங்த்தை கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு எல்போவை கொண்டு வந்து பைப் செக்ஷன் நாசில் கனெக்ட் பண்ணிட்டாரு. இப்படிலாம் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியாது. நான் ஒரு கற்பனை கதை சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதோட சாஃப்ட்வேரில் ஆட்டோமேட்டிக்காக இருந்த கான்சென்ட்ரிக் ரெடியூசரை மாற்றாமல் விட்டார் எசென்ட்ரிக்கா. இப்போ இந்த கன்சிக்வன்சஸ் அண்ட் ஆக்ஷன் என்ன நடக்கும்? இன்டர்னல் ஏரியா ரிவ்யூவில் பிரின்சிபல் டிசைனர் நம்ம தான் மாடலில் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே இந்த தப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸ் இருக்கும். பம்ப் ஸ்டார்ட் பண்ண 10 நிமிஷத்தில் ஃப்ளூயிடில் இருக்கிற கேஸ் பபிள்ஸ் எல்லாம் அந்த கான்சென்ட்ரிக் ரெடியூசரோட டாப் பாட்டில் தேங்கி நின்று பெரிய ஏர் பாக்கெட்டாக மாறி பம்புக்குள்ளே ஒன்றா போய் அடிச்சிருக்கும். அதனால் பம்பு பயங்கரமாக வைப்ரேட் ஆகி கேவிடேஷன் ஏற்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள, கோடி ரூபாய் இல்லை லட்சத்தில் வச்சுப்போமே, மதிப்புள்ள பம்ப் ஷாஃப்ட்டு இம்பலர் ஸ்பாட்லேயே உடஞ்சி போயிருக்கும். திரும்ப என்ன ஆகிடும்? பிளான்ட்டு ஷட் டவுன் ஆகும். ஓகேவா? நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா பம்போட லொக்கேஷனை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்கு ஆல்டர்னேட் என்னன்றதை கண்டுபிடிச்சி, ஓகேங்களா, பைப் ரேக் பிரேசிங்கையோ ஏதாவது ஆல்டர் பண்ணி பம்பு நாசலுக்கு முன்னாடி 5D ஸ்ட்ரெங்த் கொடுத்து எசென்ட்ரிக் ரெடியூசர் ஃப்ளாட் சைடு அப்போ மாற்றி மாடலை சேஃபாக கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் ஒரு பைப்பிங் டிசைனோட ரியல் இன்ஜினியரிங் ஜட்ஜ்மெண்ட். நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கதைகள் வந்து ஒரு பிகினர் லெவலுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வெளில அனுப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்தது, இப்போ நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகிறப்ப ஒரு இன்டர்வியூவர் நம்மளை செக் பண்ணுறதுக்காக கேட்குற இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஆன்சர்ஸும் இதில் பார்ப்போம். இது வந்து உங்களை என்னோட கோர்ஸில் ஜாயின் பண்ண சொல்கிறதுக்காக, எங்களோட கேப்பபிலிட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொடுக்குற 5 கொஸ்டின்ஸு. இதை தான் அப்படியே கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த வீடியோ பப்ளிக்காக போடுறதால இந்த 5 கொஸ்டினை கேட்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சரி, ஓகே. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிளாட் பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட் லேஅவுட்? அதாவது பிளாட் பிளான்றது மொத்த பிளான்ட்டோட பேட்டரி லிமிட்டு, மெயின் ரோடு, பைப் ரேக் லொக்கேஷன்ஸை காட்டுற ஓவரால் டாப் வியூ அல்லது ஓவரால் டயக்ராம். ஓகேங்களா? ஜென்ரலாக எக்யூப்மெண்ட் லேஅவுட்ன்றது ஒரு குறிப்பிட்ட யூனிட் அல்லது ஏரியாக்குள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், பம்ப்ஸு, வெசல்ஸ், எக்ஸ்சேஞ்சர், அது எந்தெந்த எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ் மற்றும் எலிவேஷன்ஸில் இருக்குன்னு டீட்டெயிலாக காட்டுற டிராயிங். இன்னும் அழகாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3D மாடலில் பிளாட் பிளான்னா எப்படி காட்டுவாங்க அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஜூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஓவரால் பிளாட் பிளான் அப்படின்றது இப்படி இருக்கும். ஓகே, இங்கே இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த என்டையராக காட்டியிருப்பாங்க ஓவரால் பிளாட் பிளானில். இதுவே எக்யூப்மெண்ட் லேஅவுட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூனிட் இருக்குல்ல, இப்போ இதை மட்டும் எடுத்து டீட்டெயில்டாக இந்த பம்ப்லாம் எங்கே இருக்குது, இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட் வருது அப்படின்னு இந்த பர்டிகுலர் ஏரியாவை எடுத்து காட்டுவாங்க. இதுதான் எக்யூப்மெண்ட் லேஅவுட். இப்போ இந்த எக்யூப்மெண்ட் லேஅவுட்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு காட்டுறது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பிளாட் பிளானுக்கும் எக்யூப்மெண்ட் லேஅவுட்டுக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எக்யூப்மெண்ட் லேஅவுட்டில் கட் செக்ஷன்ஸ்லாம் காட்டுவாங்க. ஓகேங்களா? எலிவேஷன்ஸ்லாம் காட்டி வியூலாம் காட்டுவாங்க. இந்த வியூ இருக்கா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூலையும் காட்டுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த எக்யூப்மெண்ட் வந்து இப்படி இருக்குது அப்படின்றத தேவைப்பட்ட டீட்டெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறமா எசென்ட்ரிக் யூசரில் டாப் ஃப்ளாட் சைடு அப் ஏன் இது பம்போட செக்ஷன் லைனில் யூஸ் பண்ணுறோம்? இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ பம்போட செக்ஷன் லைனில் வேப்பர் பாக்கெட்ஸ், ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி அங்கே வந்து தேங்கி நிற்கிறத தடுக்கிறதுக்காக பம்ப் ரன் ஆகும்போது கேவிடேஷன் வராமல் எக்யூப்மெண்ட்டோட இம்பல்லரை பாதுகாக்கிறதுக்காக தான் எசென்ட்ரிக் ரெடியூசர் டாப் ஃப்ளாட் எப்பயுமே யூஸ் பண்ணுறோம். சரி, என்ன critical minimum, what are the critical inputs required to start piping 3D modeling in a detailed engineering project? ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? நான் ஃபஸ்ட்டு அப்ரூவ்டு ஃபார் டிசைன் P&ID வேணும், பிளாட் பிளான் வேணும், அதுக்கப்புறமா பைப்பிங் ஸ்பெக்கு வேணும், அப்புறம் மெக்கானிக்கல் வெண்டர் GA டிராயிங்ஸ் வேணும், அதுக்கப்புறமா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் டிராயிங்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு அடிஷ்னல் இன்புட் தான். பட் அப்ரூவ்டு ஃபார் டிசைனும் பிளாட் பிளானும் இருந்ததுன்னா நம்ம மாடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா?
அதுக்கு முன்னாடி பைப் ரூட்டிங் பண்ண 3D மாடலில் பைப்பிங் கேட்டலாக் வந்துருச்சான்றதை பார்த்துக்கோங்க. What is piping isometric diagram and why it is preferred over orthographic layouts for construction? சரி, பைப்பிங் ஐசோமெட்ரிக்ன்றது ஒரு 3D பைப்லைனை 2 டைமென்ஷன் ஷீட்டில் 30 டிகிரி ஆங்கிளில் காட்டுற சிங்கிள் லைன் டயக்ராம். அதுதான் பைப்பிங் ஐசோமெட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஒரே நிமிஷம் இருங்க, நான் ஐசோமெட்ரிக்கை காட்டுறேன். உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீனில் பைப்பிங் ஐசோமெட்ரிக்ஸை இப்போ காட்டியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ பைப்பிங் ஐசோமெட்ரிக்ன்றது ஒரு 3D பைப்லைனை 2D ஷீட்டில் ஓகேங்களா 30 டிகிரி ஆங்கிளில் காட்டுற சிங்கிள் லைன் டயக்ராம். பாருங்கள், லைனாக இருக்குது. இதில் லெங்க்த்து, ஹைட்டு, விட்த்து மூணுமே ஒரே வியூவில் தெரியும். ஓகேங்களா, பாருங்கள், இது லெங்க்த்து, ஹைட்டு, இது விட்த்து. ஓகேங்களா, ஸோ ஃபுல்லான பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ட்டு அதுவுமே இருக்கும். அப்புறம் வெல்டிங் ஜாயின் டீட்டெயில்ஸ் எங்கெங்கே என்னென்ன வருதுன்றதால சைட் ஃபேப்ரிகேஷனுக்கும் எரெக்ஷனுக்கும் இதுதான் பெஸ்ட்டு. பைப்பிங் ஜிஏல வந்து ஆர்த்தோகிராஃபிக் லேஅவுட்ஸ்ன்றது ஜிஏ தான். அதில் இவ்வளவு கிளாரிட்டி இருக்காது. அதனால தான் நம்ம பைப்பிங் ஐசோமெட்ரிக்ஸை வச்சுட்டு ஸ்பூல் டிராயிங்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பூல் டிராயிங்ஸ்ன்றது எந்த இடத்துல பைப்பை கட் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரணுன்றது தான் ஸ்பூல் டிராயிங். ஓகேங்களா, ஸோ அப்போ ஐசோமெட்ரிக்கும் ஸ்பூல் டிராயிங் தான் வந்து ஃபேப்ரிகேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்ததா வாட் இஸ் அ கிளாஸ் இன் 3D மாடலிங் அண்ட் ஹவு டு யூ சிஸ்டமேட்டிக்லி ரிசால்வ் இட். ஓகேங்களா, 3D என்வரான்மெண்ட்டில் நம்ம ரூட் பண்ண போகிற பைப்லைன் இன்னொரு டிசிப்ளினோட காம்பனண்ட்டோட, உதாரணத்துக்கு ஸ்ட்ரக்சரல் பீமோ, எலக்ட்ரிக்கல் கேபிள் ட்ரைவோ இல்லை வேற ஒரு பைப் மேலேயோ இடித்து ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகிக்கிறதுக்கு பேர் தான் கிளாஸ். இதை ரிசால்வ் பண்ண பைப்லைனை ரூட் பண்ணணும், இல்லைன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து அவங்களோட ட்ரேவை ரூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸ்ட்ரக்சரல் பீம்லாம் அப்படி டக்குன்னுலாம் மாற்றிக்க மாட்டாங்க. ஃப்ளெக்சிபிலிட்டி எதுன்னு பாருங்கள். ஒரு பீம் காலமை ரூட் பண்ணுறது மாற்றுறது கஷ்டமா, பைப் ரூட்டை மாற்றுறது கஷ்டமான, பைப் ரூட் பீம் காலம் ஃபிக்ஸ் பண்ணி அதை மாற்றுறது தான் தேவையில்ல, லைக் அன்வான்ட். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐட்டம் இருக்குது, நம்ம பைப் ரூட்டிங் இருக்குன்னா நம்ம ரூட்டிங்கை மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். வேறு வழியே இல்லைனா தான் பைப்பிங் ஸ்ட்ரக்சரல்கிட்ட போகணும். இதே போல் தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து நம்ம பைப்பாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரேவா எலக்ட்ரிக்கல் ட்ரேவான்னு பார்த்தா பைப்புக்கு தான் ஹை ப்ரையாரிட்டி. வேறு வழியே இல்லை, இஎன்டை ட்ரேவை மாற்ற முடியலனா தான் பைப்பை ரூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் யோசிக்கணும். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில், பட் ஒவ்வொரு சினாரியோவுக்கும் இது மாறும். இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. அந்த சினாரியோவை எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, லேர்னிங் அசஸ்மெண்ட் அண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ். இப்போ நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நீங்களே செக் பண்ணுறதுக்கு ஒரு 3 முக்கியமான ப்ராக்டிஸ் டாஸ்க்ஸ் கொடுக்குறேன். இதை நீங்கள் வீட்டிலேயே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, டாஸ்க் 1, ஒரு ஸ்டாண்டர்ட் சென்ட்ரிஃபியூகல் பம்பு செக்ஷன் மற்றும் டிஸ்சார்ஜ் லைனுக்கான பேசிக் பேஜ் ஐடி எடுத்துக்கோங்க. அதோட மெக்கானிக்கல் வெண்டர் டிராயிங்கை ஸ்டடி பண்ணி செக்ஷன் மற்றும் டிஸ்சார்ஜ் நாசலோட சைஸ், ரேட்டிங், அப்புறமா ப்ரொஜெக்ஷன்ஸை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா, இதுக்கான டாஸ்க் 1க்கான இன்புட்டை நான் வந்து லிங்க்கில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள். டாஸ்க் 2, உங்ககிட்ட இன்கேஸ் S3Dயோ அல்லது E3D சாஃப்ட்வேரோ இருந்துச்சுன்னா ஒரு ஹரிசாண்டல் ஹீட் எக்ஸ்சேஞ்சர், அப்புறம் 2 பம்பை எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸ் அப்புறம் எலிவேஷன்ஸ் இன்புட் பண்ணி 3Dயில் மாடல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பண்ண தெரியுதான்னு பாருங்கள். டாஸ்க் 3, அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு நடுவில் PNDD படி ஒரு பைப்லைன் ஸ்பெக்கை வச்சு ரூட் பண்ணுங்கள். அதில் ஒரு கேட் வால்வு, ஒரு செக் வால்வு, அப்புறம் ஒரு ரெடியூசரை இன்சர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளாஸ் யூட்டிலிட்டியை ரன் பண்ணி மாடல் 100% கிளாஸ் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பைப்பிங் ஐசோமெட்ரிக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். இந்த 3 டாஸ்க்கு முடித்தாலே நீங்கள் இன்டர்வியூக்கு 50% ரெடி. ஓகேங்களா, இது வந்து ஒரு பேசிக் தான். ஒரு ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகேப் பார்த்துருவோமா? ஒரு பைப்பிங் டிசைனோட பிரைமரி ஜாப் மாடலிங் பண்ணுறது மட்டும் கிடையாது. PNDD மற்றும் ஸ்பெக்ஸை பேஸ் பண்ணி 100% சேஃப், ஆப்ரபிள், மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்லி மற்றும் கிளாஷ் ஃப்ரீ லேஅவுட்டை கிரியேட் பண்ணுறது தான். நாம் ரிலீஸ் பண்ணுற டெலிவரபிள்ஸான பிளாட் பிளான், எக்யூப்மெண்ட் லேஅவுட் மற்றும் ஐசோமெட்ரிக் டிராயிங்ஸை நம்பி தான் டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கிற சிவில், ஸ்ட்ரக்சரல், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டீம்ஸோட மொத்த ஒர்க்கும் இருக்கும். வால்வ் ஆக்சசிபிலிட்டி, பம்போட சக்ஷன் ரூல்ஸு, பைப் சப்போர்ட் ஸ்பேசிங் போன்ற இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸை மைண்டில் வச்சு ஒர்க் பண்ணாதான் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிரின்சிபல் டிசைனராக வளர முடியும். துறையூரில் இருக்கிற நம்ம செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் இதோட அட்வான்ஸ்டு லெவல் S3D அப்புறம் E3D லைவ் ப்ராஜெக்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்க்ரீன்லாம் நம்பர் போடலைப்பா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து என்ன உதவியோ இல்லை என்ன சந்தேகமோ இருந்தாலும் கேளுங்க. ஃப்ரீ கிளாஸை தவிர்த்து என்ன வேணால் கேளுங்க.
ஏன்னா நாங்களும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ்லாம் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். ஓகேங்களா? உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறது ட்ரீமாக இருந்துச்சுன்னா எங்கள் கூட சேர்ந்து அந்த ட்ரீமை நனவாக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. இன்னும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மாதிரி தேவைப்படுறவங்க இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.